வந்து ஏசியாவோட மிகப்பெரிய ஆட்டோமொபைல் மார்க்கெட் வந்து சென்னை தான். அந்த சென்னையில எஸ்பெஷலி இந்த புதுப்பேட்டை இந்த ஃபேமஸ் யமஹா லைனிங் ஒர்க்ஸ், இது நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த இடம் வந்து அவங்களோட அவுட்லெட் மாதிரிங்க. அந்த சீட் கவர் பண்ற இடத்துக்கே நம்மளை கூட்டிட்டு போறாங்க பாருங்க. ஸோ வெற்றிகரமா நம்ம சீட் கவர் வேலை முடிஞ்சிருச்சுங்க. ரொம்ப ஹாப்பி. உங்க லவ் அண்ட் சப்போர்ட் ரொம்ப முக்கியம். செம்ம குவாலிட்டிங்க, சரியான திக்னஸ், செம்ம சாஃப்ட், ஒரு மாதிரி குஷன் மாதிரி இருக்கும். எவ்வளோ திக்கா இருக்கு பாருங்க மெட்டீரியல். இது நான் ஒரு சேர் மேல போட்டே உட்காந்து பார்த்தேன், எவ்வளோ சாஃப்டான எஃபெக்டா இருக்கு. ஸோ பேஸ்ட் அப்ளை பண்ணிட்டு இருக்காரு பாருங்க. குவாலிட்டி ஃபினிஷிங் செம்மையா இருக்குங்க இவர்கிட்ட. ஒரு ஃபேக்டரியில இருந்து வர ஓஇ சீட்ஸ் சூப்பரா பண்ணியிருக்காரு. சீட் நீங்க பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு நம்ம ஹிமாலயன் 450யோட சீட் கவர் போட்டு தாங்க வந்திருக்கோம். எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா புதுப்பேட், த வேர்ல்ட் ஃபேமஸ் டெட்ராய்ட் ஆஃப் இந்தியா, ஏன் டெட்ராய்ட் ஆஃப் ஏஷியான்னு கூட சொல்லுவாங்க. ஏன்னா இங்க வந்து ஏசியாவோட மிகப்பெரிய ஆட்டோமொபைல் மார்க்கெட் வந்து சென்னை தான். அந்த சென்னையில எஸ்பெஷலி இந்த புதுப்பேட்டில் இல்லாத கடைகளே இல்லை, இல்லாத ஸ்பேர் பார்ட்ஸே இல்லை. ஸோ அங்கதான் வந்திருக்கோம். எங்க போயிட்டு இருக்கோம்னா இந்த ஃபேமஸ் யமஹா லைனிங் ஒர்க்ஸ், இது நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. இவங்க வந்து புல்லட் ஸ்பெஷலிஸ்ட். மெயினா பாத்தீங்கன்னா என்ஃபீல்டுக்கெல்லாம் இவங்க கிட்ட வந்தீங்கனாலே ரெடிமேடாவே கிளாசிக் 350க்கு அந்த மாதிரி உங்களுக்கு சீட்ஸ் இருக்கும். ஸோ அங்கதான் போட போறோம், வாங்க பார்க்கலாம். வணக்கம், நான் உங்க வாசு. சூப்பரா இருக்கேன், நீங்களும் அருமையா இருப்பீங்கன்னு நம்புறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த இடம் வந்து அவங்களோட அவுட்லெட் மாதிரிங்க. அந்த சீட் கவர் பண்ற இடத்துக்கே நம்மளை கூட்டிட்டு போறாங்க பாருங்க. ஒரு 2-3 கடை தள்ளி இருக்காது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு இந்த ஜெல் சீட்டு காட்டுறாங்க பாருங்க. செம்ம குவாலிட்டிங்க, சரியான திக்னஸ், செம்ம சாஃப்ட், ஒரு மாதிரி குஷன் மாதிரி இருக்கும். எவ்வளோ திக்கா இருக்கு பாருங்க மெட்டீரியல். என்ன பண்ணுவாங்கன்னா சீட் மேல பக்காவா இந்த ஜெல்லை பேஸ்ட் பண்ணிட்டு அது மேல கவரை போட்டு தைச்சிருவாங்க. எவ்வளோ திக்கு, என்ன சாஃப்டா இருக்கு பாருங்க. இது நான் ஒரு சேர் மேல போட்டே உட்காந்து பார்த்தேன், எவ்வளோ சாஃப்டான எஃபெக்டா இருக்கு. அந்த இன்டர்செப்டர் 650. ஸோ இதுதாங்க நம்ம சீட்டு மேலே வர மெட்டீரியல். அதாவது என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் ஏதாவது ஃபோம் சீட்டு, ஜெல் சீட்டு போடுறீங்கன்னா அந்த ஃபோமோ ஜெல்லோ போட்டு நல்லா பேஸ்ட் பண்ணிட்டு அது மேலே இதை போட்டு தைச்சிருவாங்க. இது பல டிசைன் காமிச்சாங்க, பல வெரைட்டி கலர்ஸ். நான் சூஸ் பண்ணியிருக்கேன் இந்த டார்க் பிளாக். கட் பண்ணுறாங்க பாருங்க அழகா. வெளியே வரும்போதே சொன்னாங்க இல்லைங்க, இவங்க வந்து புல்லட்டோட ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு சொல்லி. எவ்வளோ சீட்ஸ் இருக்கு பாருங்க. இதெல்லாம் ரெடிமேட். ஆக்சுவலாக நீங்கள் கிளாசிக் 350 எடுத்துட்டு வரீங்க, இல்லை எலக்ட்ரா எடுத்துட்டு வரீங்க, இல்லை பழைய காலத்து புல்லட் எடுத்துட்டு வரீங்கனாலும் அவங்க கிட்ட ரெடிமேட் சீட்ஸே இருக்கும். ஸோ பேஸ்ட் அப்ளை பண்ணிட்டு இருக்காரு பாருங்க. சீட்டு மேலே ஃபுல்லாக இந்த மாதிரி பேஸ்ட் அப்ளை பண்ணிடுவாங்க. அது இல்லாமல் அந்த சைடில் ஃபோம் வச்சிருக்காங்க பாருங்க, அந்த ஃபோம் மேலேயும் அப்ளை பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் இந்த ஃபோம் எடுத்து சீட்டு மேலே பேஸ்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி அழகாக கவரை போட்டு தைச்சிருவாங்க. தைக்கிறதுன்னு சொல்றதோட அந்த ஸ்டேபிள் பண்ணிடுவாங்க நல்லா. ஆக்சுவலாக நான் ஜெல் சீட்டு தாங்க போட வந்தேன். ஆனால் இதுதான், இவங்க ரொம்ப நியாயமா இருப்பாங்க இந்த கடையில். அவர் ஓப்பனாக சொல்லிட்டாரு, இல்லை பிரதர் உங்க சீட்டே நல்லா சாஃப்டாக தான் இருக்கு, நீங்க ஜெல் கூட இதுக்கு போடணும்னு அவசியம் இல்லை, ஃபோம் போட்டுக்கோங்க, ஃபியூச்சர்ல வேணா மேபி சீட்டு கொஞ்சம் இதுவானதுக்கு அப்புறம் ஜெல் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி இப்போத்துக்கு நான் ஃபோம் தான் போடுறேன், எனக்கு தெரிஞ்சு அது போதும். நான் சொன்னேன் இல்லைங்க, இந்த ஃபோமை பேஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு பாருங்க சீட்டு மேல. இந்த ஃபோமே நல்லா கம்ஃபர்டபுளா தாங்க இருக்கு. இதையுமே சும்மா ஒரு சேர்ல போட்டு ட்ரையல் மாதிரி உட்காந்து பார்த்தேன். இதுவும் கொஞ்சம் திக்கா தான் இருக்கு. அதுக்கு மேல சீட் கவர் வரும்போது நம்ம சீட்டுமே பேசிக்கா நல்ல குவாலிட்டியா தான் இருக்கும். அண்ட் மோர் ஓவர் எல்லாருக்குமே தெரியும் ஹிமாலயன் 450யோட சஸ்பென்ஷன் செம்ம ஸ்மூத்தா சாஃப்டா இருக்கும். ஸோ உங்களுக்கு சீட் கம்ஃபர்டபுள் இதுலயே உங்களுக்கு நல்லா தான் இருக்கும். குவாலிட்டி ஃபினிஷிங் செம்மையா இருக்குங்க இவர்கிட்ட. ஒரு ஃபேக்டரியில இருந்து வர ஓஇ சீட்ஸ் எப்படி இருக்கும், ஓஇ ஃபினிஷிங் எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கு. நீங்களே பாருங்க. இது வந்து வெளியே சீட் கவர் போட்டதுன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. வரேன், தேங்க்ஸ். ஃபோன் நம்பரா சொல்லுங்க. 9408358515. ஓகேங்க, நம்ம இவர் கடையில் தான் பண்ணியிருக்கோம். சூப்பராக பண்ணியிருக்காரு. சீட் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நல்லா ஒர்க் பண்ணியிருக்காரு. நான் எனக்கு தெரிஞ்சு இவர்கிட்ட நான் ஒரு 10 வருஷமாக பண்ணுறேன்னு நினைக்கிறேன். இது நான் 3வது வண்டி நான் இவர்கிட்ட வந்து பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நான் 2014 கிளாசிக் 350 வச்சுருந்தேன். அப்போ இவர்கிட்ட தான் நான் போட்டேன். அதுக்கப்புறம் 18 டாமினார், அதுவும் இவர் தான் போட்டு கொடுத்தாரு. 450 இவர் தான் போட்டு கொடுத்துருக்காரு. யாருக்கு வேணும்னாலும் நீங்கள் இவர் கடைக்கு வரலாம். ரேட்டும் கம்மியாக இருக்கும், குவாலிட்டியும் சூப்பராக இருக்கும். நிறைய வெரைட்டிஸும் வச்சுருப்பாங்க. உங்களுக்கு ஜெல் சீட் வேணுன்னா அதுவும் நான் உங்களுக்கு வீடியோவில் காமிச்சிருந்தேன் பாருங்கள், எல்லாமே இருக்கும். வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். யமஹா லைனிங் ஒர்க்ஸ் புதுப்பேட்டு. ஃபோன் நம்பரும் அவர் சொல்லியிருக்காரு. தேங்க்ஸ் பாய், வரேன். ஸோ வெற்றிகரமாக நம்ம சீட்
சீட் கவர் வேலை முடிஞ்சிருச்சுங்க. ரொம்ப ஹாப்பி, ரொம்பவே ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபைடா இருக்கு. நல்ல குவாலிட்டி போட்டிருக்கோம், சூப்பரா போட்டு கொடுத்துருக்காரு. இந்த சீட் கவர் வந்து மஸ்ட்டுங்க, எல்லாருமே போட்டுருங்க வண்டி வாங்கினதுக்கு அப்புறம். ஏன்னா நம்ம ஓஇ சீட்ஸை வந்து கண்டிப்பா ப்ரொடெக்ட் பண்ணும். இந்த சீட் கவர் நல்லாவே ப்ரொடெக்ட் பண்ணும். பிளஸ் அதோட கம்ஃபர்டபுளும் உங்களுக்கு மைல்டா இன்க்ரீஸ் ஆகுங்க. சில பேர் உங்களுக்கு பட்ஜெட் இருக்கு, இல்ல எனக்கு இன்னும் ரொம்ப கம்ஃபர்டபுள் தேவைன்னா ஜெல் சீட் போட்டுக்கோங்க. இவர்கிட்ட வந்து ட்ரை பண்ணி பாருங்க, சூப்பரா இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நாங்க நம்புறோம். அப்படி பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி பாருங்க, அப்பதான் ஒரு 4 பேருக்கு காட்டும். நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. உங்க லவ் அண்ட் சப்போர்ட் ரொம்ப முக்கியம். அப்படியே என்னோட வே ஆஃப் vlogging ஒரு கனெக்ட் இருக்கா நம்மளுக்குள்ள, நான் பேசுற vlogging விதத்துலன்னு அதை ஒரு கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அடுத்த வீடியோல மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம், டேக் கேர், பாய்.